அஸ்மத் ஸ்ரீ குருபியோ நமக. பொய்கை ஆழ்வாருடைய முதல் திருவந்தாதி ஆழ்வார் அனுகிரகம் அனுபவித்து கொண்டு வருகிறோம். 45வது பாசுரம் வரைக்கும் அனுபவித்தோம். இன்றைக்கி 46, 47 அனுபவிக்கலாம். பண்புரிந்த நான்மறையோன் சென்னி பணியே பலியேற்ற வெண்புரிநூல் மார்பன் வினை தீர புன்புரிந்த ஆகத்தான் தாழ்பணிவார் கண்டீர் அமரர்த்தம் போகத்தால் பூமி ஆழ்வார். பண்புரிந்த நான்மறையோன் சென்னி பலியேற்ற வெண்புரிநூல் மார்பன் வினை தீர புன்புரிந்த ஆகத்தான் தாழ் பணிவார் கண்டீர் அமரர்தம் போகத்தால் பூமி ஆழ்வார். பிரம்மனுக்கு இவ்வாறு உணர்த்தியது மட்டுமில்லாமல் சிவபெருமானின் குறையையும் தீர்த்தான் பகவான். போன பாசுரத்தில் ஹிரண்யகசிப்புக்கு வரம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த பிரம்மனுடைய மடியில் சிறு குழந்தையாக பகவான் அமர்ந்து தன்னுடைய திருவடிகளால் ராவணனுடைய தலைகளை கீறி காட்டி அதை ஒரு நாள் எரியப்பட வேண்டியவை என்பதை உணர்த்தினான். இந்த பாசுரத்தில் சிவபெருமானின் குறையை தீர்த்தான் பகவான் என்று தெரிவிக்கிறார் பொய்கை ஆழ்வார். பிரம்மனுக்கு போன பாசுரத்தில் உணர்த்தியதோடு மட்டுமல்லாமல் சிவனின் குறையையும் தீர்த்தான். துண்ட வெண்பிறையன் துயர் தீர்த்தவன். பண்மயமான வேதங்களை பயின்ற பிரம்மனுடைய தலையை கொய்து பிரம்மனுடைய தலையை கிள்ளி எடுத்துட்டான் சிவன். அதனால் பிரம்மனது சாபத்தால் அந்த கபாலம், அந்த ஓடு மண்டை கையில் ஒட்டின்றது. அந்த கபாலத்தில் பிச்சை ஏற்று சென்றான் வெளுத்த பூணலை மார்பில் தரித்த சிவன் ருத்ரன். அதனால தான் அவனுக்கு கபாலி அப்படின்னு பேர். அந்த கபாலம் நிறைந்தா, அந்த கபாலம் யாச்சகம், அந்த கபாலம் அதை எடுத்துட்டு பிச்சைக்கு போனோம். அந்த கபாலம் முழுசாக ரொம்பினாதான், நிறைந்தால்தான் அது கையை விட்டு விலகும். அது வரைக்கும் அந்த கபாலம் கையிலேயே ஒட்டி கொண்டிருக்கும் என்பது சாபம். அந்த கபாலம் நிறைந்தால்தான் அது கையை விட்டு நீங்கும் என்பது சாபம். இந்த துன்பத்தால் பகவானுடைய திருவுள்ளம் வருந்தி, இப்படி புண்பட்ட திருவுள்ளம் வாய்ந்த இந்த பெருமான் திருவடிகளை வணங்குபவர் நித்திய சூரிகள், போகத்தோடு பூமியையும் ஆழ்வர். இந்த இப்படிப்பட்ட ஆச்சரியமான எம்பெருமானுடைய குணாதிசயங்களை கண்டு அவன் திருவடிகளை வணங்குபவர் நித்திய சூரிகள் ஒக்க அவர்கள் எவ்வளவு போகத்தை அனுபவிக்கிறார்களோ அதே மாதிரி இவர்களும் போகத்தை அனுபவித்து பூமியை ஆழ்வர் என்று தெரிவிக்கிறார். வாரி சுருக்கி மதக்களிர ஐந்தினையும் சேரி திரியாமல் செந்நிறி கூறிய மெய்ஞானத்தால் உணர்வார் காண்பரே மேலொரு நாள் கைநாகங் காத்தான் களல். இந்திரியங்களை வென்று சிறந்த ஞானம் வாய்ந்தவர்க்கு இல்லாமல் அவன் திருவடிகளை கிட்ட ஒண்ணாது. இந்திரியங்களை வென்று அந்த ஞானம், அவனை பற்றிய சரியான ஞானம் இருந்தால்தான் அவன் திருவடிகளை கிட்ட முடியும். இந்திரியங்கள்ங்கிறது மத யானை போன்றவை. அந்த இந்திரியங்களால் கிடைக்கும் போகம், இன்பம், சிற்றின்பம் யானையின் மத ஜலம் போன்றது. அது தலையிலேருந்து வழிகிற ஜலம். நாம் அனுபவிக்கும் சப்தம் முதலியன மத யானை திரியும் தெருக்கள் போல. இந்த யானைகளை அடக்கி பரமார்த்தமாகிய பக்திமயமான ஞானத்தாலே பகவானை உணர்பவர் முன்பு கஜேந்திரனை காத்த இப்பெருமானுடைய திருவடிகளை காண்பர் என்கிறார். அதாவது கஜேந்திரன் என்ற ஒரு யானையை காப்பாற்றினவர். இது நம்மக்கிட்ட இருக்கிறது 5 யானை, 5 பொறிகள். அந்த 5 யானைகளும் தறிக்கெட்டு ஓடுகிறது. அந்த 5 யானைகளையும் பகவானின் பெயரிலும் குணத்திலும் செலுத்தினோமானால்
கஜேந்திரனைப் போன்ற பக்தி கொண்டால் நிச்சயமாக அவன் திருவடிகளை காண்பர் என்கிறார் சுவாமி. வாரி அப்படின்னா போகமாகிய மத ஜலம். சேரி திரியாமல் சப்தம் முதலாகிய விஷயங்கள், புலன் விஷயங்கள், புலன் சுகங்கள், அப்படிப்பட்ட சப்தம் முதலாகிய விஷயங்களாகிய தெருக்கள். ஸோ வாரி சுருக்கி மதக்களில் 5 சேரி திரியாமல் செந்நிறி கூறிய மெஞ்ஞானத்தால் உணர்வார் காண்பரே மேலொரு நாள் கைநாகங் காத்தான் கழல். அடியே ஆழ்வார் திருவடிகளே சரணம். தன்யோஸ்.